ஒரு டைம் நம்ம ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணோம்னா பசங்களுக்கு அந்த ஒரு டிசிப்ளின் வரும்ன்றது ஃபுல்லாவே பாத்துக்கிறதே நம்ம எண்ட்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பசங்களை எங்ககிட்ட அனுப்புறதே கரெக்ஷனுக்காக தான். சண்டை வரப்ப கொஞ்சம் மரியாதையா கொஞ்சம் பேசுங்க. ஒரு சண்டை வரும்போது ஃப்ளோல வாடா போடா அதெல்லாம் சொல்றது. இது வரைக்கும் தண்ணியே கொடுத்ததில்ல வீட்டுக்கு வந்து. வீட்டில் வந்து நிறைய வேலை இருக்கும், நம்மளும் அதை செஞ்சுட்டு தான் இருப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வீடு வந்து கிளீனா இல்லாம சுத்தம் இல்லாம இருக்கும்போது இது ஏமா இப்படி இருக்கு அப்படின்னும் போது ஏன்பா பூமர் மாதிரி பேசுறேன்னு பசங்களும், ஏன் மாமா பூமர் மாதிரி பேசுறேன்னு என் ஒய்ஃபுமே பேசுறாங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. எல்லாம் ஆர்டர் படி ஷெட்யூல்டு போட்டு ஒரு டைமிங் பண்ணி பண்ணுன்னு சொல்றாங்க. அது நம்மளால முடியாது. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ போட்டு எல்லாத்தையும் பண்ணுன்னு சொல்றப்ப முடியலைங்கிறப்ப ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரோம், வீட்டுக்குள்ள நுழையும் போது கொஞ்சம் ப்ளசண்டா இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் வைப் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்றோம். நடுவில் வீட்டுக்கு வரையில பாசிட்டிவ் வைப் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அங்கதான் அந்த பூமர்த்தனை எட்டி பாக்குது. ஒரு டைம் நம்ம ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணோம்னா பசங்களுக்கு அந்த ஒரு டிசிப்ளின் வரும்ன்றதை நம்ம சொல்றது அவங்களுக்கு அது ஒரு பூமர்த்தனமா தெரியும். நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா, பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. ஓ ஓகே. பசங்க ஃபுல்லாவே பாத்துக்கிறதே நம்ம எண்ட்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அழுகுற? உங்க அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாதரா, தைரியமா போ. ஸோ அவங்க எண்ட்ல இருந்து ஒரு சப்போர்ட்டே இல்லாம இருக்கும். அதாவது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு ஒரு கரெக்ஷன் மட்டும் சொல்லிட்டே இருப்பாரு. என்ன கொடுமை சரவணன். அவங்க பசங்களை எங்ககிட்ட அனுப்புறதே கரெக்ஷனுக்காக தான். கண்ணே கவிதா எழுதுனா மண்ணே கவிதா எழுதிக்கிட்டு இருக்க. காப்போடுறா. அவங்க எல்லாம் நல்லவங்களா இருந்துருவாங்க. நம்ம பசங்களை இது பண்ணா தப்பு அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக தான் நம்ம கிட்ட அனுப்பிடுவாங்க. அப்புறம் பசங்களோட வியூல பாத்தீங்கன்னா நம்ம பூமர் இல்ல நம்ம வில்லன் மாதிரி நம்ம தெரியும். சண்டை வரப்ப கொஞ்சம் மரியாதையா கொஞ்சம் பேசுங்க. குழந்தைங்க முன்னாடி எல்லாம் பேசுங்கன்னு சொன்னா அது கேட்க மாட்டாங்க சார். குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன் கிடையாது. அப்படி என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கி பேசுவோம் அதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சார். அதாவது மரியாதை இல்லாம பேசுறது ட்ரெண்டாமா? சாரி யுவரான சார் அப்படி கிடையாது சார். ஒரு சண்டை வரும்போது ஃப்ளோல வாடா போடா அதெல்லாம் சொல்றது. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா போடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலோல அண்ணன் எதுவும் வாடா போடான்னு சொல்லி இல்லையா அந்த மாதிரி. அந்த மாதிரி தான் சார். ஜென்ரலாவே தெரியும் அவருக்கு. மேக்ஸிமம் நம்ம வாயில இருந்து வர்றதே அந்த வாடா போடாதாங்கிறது தெரியும். வாடாங்கற போடாங்கற என்னடா நினைச்சிட்டு இருக்கற? மீசை பிடிச்ச முடுக்குற. இருந்தாலும் அதவே திருப்பி திருப்பி எடுத்துரு. ஏன் இப்படி பேசுற, ஏன் இப்படி பேசுற, மரியாதை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. இது தெரிஞ்ச விஷயமாச்சே. இது ஏன் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க பூமர் மாதிரி அப்படின்னு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு பேசினா பரவாயில்ல சார், குழந்தைங்க முன்னாடி பேசுறாங்க. அதாவது நீங்க வாடா போடான்னு திட்டுங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. ஆனா ஏன் புள்ள முன்னால திட்டுறீங்கன்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் தானே. அது ஏன் பூமர் நினைக்கிறீங்க? நம்ம ஊர் பயலுக யார் எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்ல. அது மோஸ்ட்லி குழந்தைங்க நம்ம கூடவே தான் இருக்காங்க. அவங்க இல்லாத நேரம் சண்டை போடணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கே வருத்தமா? எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இல்ல உங்க அம்மா முன்னால உங்களோட ஒரு தடவை சண்டை போட்டப்ப ஏற்பட்ட விளைவினுடைய தொடர்ச்சி அது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல சார். இருக்கலாம் சார், இருக்கா? அதான் நடந்திருக்கு சார். அதான் கேக்குறேன். இது ஆக்சுவலா குழந்தை முன்னாடி இல்ல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இல்ல புரியுதுங்க சார். என்ன மனுஷன்? அண்ணன் புடிச்சிருவேன் இதெல்லாம் கரெக்டா. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். ஆக்சுவலா அவரை வாடா போடான்னு உங்க மாமியார் முன்னால நீங்க பேசியிருக்கீங்க. Yes, sir. உங்க மாமியார் அதுக்காக வருத்தப்பட்டிருப்பாங்க. எங்க அம்மா சொன்னுச்சுன்னு சொன்னா
வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி ஆயிடும். பயப்படாத பயப்படாதா சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. தேங்க்யூ சார். தேங்க்யூவா? என்னம்மா இப்படி வளர்த்துருக்க? என்ன செய்யும் போது என்ன சொல்லும் போது பூமர்னு சொல்லி போடுறாங்க. வீட்டுக்கு வரும்போது தண்ணி கேட்போம். 12 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இது வரைக்கும் தண்ணியே கொடுத்ததில்லை வீட்டுக்கு வந்து. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, வாசல் கிட்ட தானே இருக்கு, எடுத்து குடிக்க வேண்டியது தானே, அது கூட உங்களால முடியாதா? கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. நான் சொல்லுவேன், எங்க அம்மா வந்து எங்க அப்பா வரும்போது தருவாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு, குடும்பம். பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படிதான். இதெல்லாம் பழசு, பூமர் தனமா பண்ண. ஒரு லிஸ்ட் சொல்லுங்களேன். ஒண்ணு வந்து உள்ள வந்தானே தண்ணி கொடுக்கணும். அது மாதிரி வேற என்னென்ன சின்ன சின்ன ஆசைகள்? அது மாதிரி வெளியில ஆபீஸ்க்கு எங்க போகும்போது போயிட்டு வாங்கன்னு ஒரு சொல்றது. போயிட்டு வாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான். போயிட்டு வாங்க. என்கிட்டயா? போயிட்டு வாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டு வாங்க. இருக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா, போதுமா, திருப்தியா, அந்த மாதிரி விசாரிக்கிறது. எப்போ வந்தீங்க? காஃபி டீ ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல பரவாயில்ல. பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, போக்குவரத்துலாம் யாரு? அது நான் தான் பண்றேன். ஸ்கூலுக்கு கொண்டு வர்றது வர்றதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். ஓ, எல்லாமே இவர்தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. நீ இருடா. பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போக்குவரத்துலாம் நான் தான் பண்ணுவேன். ஓகே. இதெல்லாம் உங்க அம்மா பண்ணாங்களா? இல்ல சார். Why black? Sam black.